41 குடும்பங்களையும் ஒரு ரூமுக்கும் ஒருத்தரையும் புக் பண்ண வச்சுட்டு இவர் ஒரு ரூமில் இருந்துட்டு அவங்கள இங்கே வர வச்சிருக்காரு. இப்போ எப்படி இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறானுங்கன்னு பாருங்க. அதுவும் ரசிக்கிறாரு, அவரே எப்படி தோன்றாரு காலைல விழுவுன்னு. ஆமாம், நைட்லாம் பாத பூஜைலாம் நடந்திருக்கு. பைபாஸில் ஒரு ப்ரீகேஸை கொடுத்து எங்கேயாவது ஓடி போயிருங்க, மாட்டினீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்கன்னு அடித்து விரட்டியிருக்காங்க திருச்சி டு கரூர் பைபாஸில். இப்படி ஒரு கொடூரமான ஒரு கட்சி, இரக்கமற்ற கட்சி, மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி மக்கள் மனசில் ஆழமாக பதியும். உங்கள்கிட்ட தான் சோர்ஸ் இருக்குது. இப்போ போலீஸ் என்ன சோர்ஸ் எடுத்துகிட்டு வரும்? அதிகபட்சமாக தெருவில் ஏதாவது பொட்டி கடையில் இருக்க சிசிடிவி எடுத்துகிட்டு வரும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் மெயின் சோர்ஸ். ஹெச்டி லெவலில் கேமராஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் வெளியிட்டால் பக்காவாக இருக்கும். ஜனநாயகனோட இது 100 நாள் விட்டு ஒரு சாங்குக்காக இந்த மக்கள் கூட்டத்தை அப்படியே மேனுவலாக காட்டணும். ரியாலிட்டி இருக்காது. அவன் மயங்கி விழுகிறது இதெல்லாம் அப்படியே வச்சா தானே அது ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும். ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். அதுக்கு இப்போ 41 பேர் போகிறார். யார் முக்கியமோ இல்லையோ அவருக்கு ஜெகதீஷ் ரொம்ப முக்கியம். 2 பேரும் மாமான்னு தான் சொல்லி பேசிப்பாங்களாம். மாமான்னு சொல்லுவாராம். அது என்ன மாதிரி மாமான்னு நமக்கு தெரில. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஎன் ட்ரோல் மீடியா சேகுவார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தான் உங்களுக்கு ரொம்ப புகழின் உச்சிக்கு போயிட்டீங்க போல. அப்படியே அந்த மாடுலேஷனு எல்லாமே புஷியானதே அப்படி பேசியிருப்பாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு பேசி நீங்கள் ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. பல கட்சி தலைவர்களே நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணியிருக்கீங்களே, ஏதாவது கொலை மட்டல் வந்துச்சா? பாம்பக்கலேருந்து கொலை மட்டல் வந்துச்சு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் எல்லா இதுலேருந்து வருது. அஃபீஷியலாக வரல, அன்அஃபீஷியலாக. என்னடா கொலை மிரட்டல் அஃபீஷியல் அன்அஃபீஷியலாக நேரில் சொல்கிறேன். நேரில் பார்த்து இதெல்லாம் இல்லை. உன்னை வெட்டிடுவாண்டா ஒரு பயம் ஃபோனில். இந்த சட்டத்தின் மீது இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பயம் இருக்குது. ஆனால் நேரில் வந்து எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் ஆஃப்லைனில் நம்ம ஐடியை ட்ராக் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு மிரட்டல், நீ விழுப்புரம் வா, நீ அந்த பக்கம் வா. நான் ஏன் விழுப்புரம் வரேன்னா இந்த பக்கம் ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஸ்பேம் மெசேஜ்லாம் போனால் ரொம்ப மோசமாக திட்டிருக்காங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியாவில் இப்போ நீங்கள் தான் கேட்குறீங்க தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரோல் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா அதுதான் உண்மைதான். என்ன ரீச் அப்போதான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, நான் ஒரு 2 மாதமாக தான் அவங்களை அடிக்கிறேன்னு நினச்சேன். அதுவும் கரூர் ஸ்டாம்பர்ட்லேருந்து தான் அடிக்கிறேன்னு நினச்சிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 3 மாதம் ஒரு யூகம் வந்துச்சுல்ல, தகவல். கண்டிப்பாக இப்போ தகவல் வெற்றி கழகம்னு சமூக வலைதளத்தில் கட்சி ஆரம்பிச்சார். அப்போவே நான் சொல்லியிருக்கேன். மொதல் வீடியோ 2023 நவம்பர் 2ஆம் தேதி மொதல் வீடியோ போடுறேன். பழைய சேனலில் இருக்கும்போது 139 வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஷார்ட்ஸுன்னு பார்த்தா 1000 ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் இவங்களுக்கு மட்டும். இதில் மற்ற கட்சியெல்லாம் சேர்த்தா தனி. அப்போ இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். நம்ம நேற்று இந்த ஒரு வாரமாக வந்துக்கிட்டு இருக்கேன்றாங்க. என்ன பரவாயில்லைங்க, ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஒரு வாரம் தான் பார்த்தீங்களா? அதான் பார்க்குறேன். இந்த ஒரு வாரமாக தான் மற்ற ஆளுங்க அந்த திட்டத்தெல்லாம் பார்க்குறீங்க போல். அது வரைக்கும் கண்மூடித்தனமாக வாய்ஸ் ஆஃப் காமனை பார்த்துருக்காங்க போல். இல்லை இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிங்களா? இப்படி இல்லை அப்படியே உள்வாங்கிக்கிங்களா? இப்போ புஷியானது பேசுகிறாங்கன்னா அதை அப்படியே உள்வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். சிங்கிள் டேக்கா இல்லை எப்படி? சிங்கிள் டேக் ப்ளூ போர்ட்ஸ் நிறையா வருமே, இப்படி நீங்களே சிரிச்சுக்கிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் வரும். மற்றபடி சிங்கிள் டேக் தான் பேசுவான். போலமா இது இப்படி பண்ணுவோன்ட்டு அவ்வளோதான். ரோல் ஆரம்பித்தா ஒரு டேக் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடும். ஸ்டார்டிங் திணறுச்சு, இப்போலாம் பிரச்சனை இல்லை. அது ஒரு பழகிடும். அது டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இதுதான் கான்செப்ட். இப்படி பண்ணுவோன்னா நான் சொல்லாதெல்லாம் எக்ஸ்ட்ரா டீம் பண்ணுருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஆமாம், ஒரு சப்போர்ட்டிங் தானே. ஆமாம், அது ஒரு ஜெல்லு வேணும், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். நம்ம இந்த மாதிரி சொல்லுவேன், இது டைலாக் பண்ணுவேன். நான் எதிர்பார்க்காத விட நல்லா பண்ணிடுவாங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிரும். பல தலைவர்களை நீங்கள் ட்ரோல் பண்ணி அடிச்சிருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக தாவேக்காவை பற்றி நீங்கள் அடித்தது தான் பெரிய பிரமிப்பாக போணுச்சு, ரொம்ப ரீச்சாகவும் ஆணுச்சு. ஏன், என்ன காரணம்? தாவேக்கா மட்டும் இவ்வளோ ரீச் ஆக காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தரை சொல்ல முடியாது. சம்பவங்கள் பொறுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த விமான சாகசம் நிகழ்ச்சி நடக்கும்போதும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு 3 நாளில் நிறுத்திட்டோம். ஏன் நிறுத்தினோன்னா, அங்கே தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை போய் சம்மந்தப்பட்டவர் நேரில் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அடுத்தடுத்த நாள் நடக்குது. இருந்தாலும் இது நடந்திருக்கக்கூடாதுன்னு ஒரு விமர்சனங்களை நாங்கள் அந்த நேரத்தில் வைக்கிறோம். இதே மாதிரி இந்த தாவேக்கா இஷ்யூவையும் 3 நாளில் முடிச்சிருக்கலாம். ஆனால் இது முடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற தாவேக்கா. அவங்க நினச்சிருந்தா 2வது நாள் போய் நிதியை கொடுத்துருக்கலாம், 3வது நாள் நேரில் போய் பார்த்துருக்கலாம், 4வது நாள் போய் ஒரு மாவட்ட அளவில் மாநில அளவில் இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் 5 நாள். அதை 16வது நாள் வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் இழுக்கிறது, சிபிஐ கொண்டு போகிறது, காசை கொடுக்காம ஒரு 20 நாள் இழுக்கிறது, நேரில் சந்திக்க 1 மாதம் கழித்து அவங்கள கூப்பிடுறது. இவ்வளோ அடிமுட்டாள்தனமான வேலையெல்லாம் எந்த கட்சியும் பண்ணாது. ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை முட்டாளாக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 1 மாதம் நம்ம ஊடகங்களில் எந்த செய்தி பேசணும்.
அதுதான் இவங்களுக்கு வேணும். இப்போ இந்த ஒரு நபரை எல்லா இடத்துலையும் போய் சேர்க்கணும், சோஷியல் மீடியாவும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் போய் சேர்க்கணும் ஆண்ட்ராய்டு ஃபோனில். அந்த வேலையை இவங்க தெளிவாக பார்க்குறாங்க. ஆனால் நேம் கீழே கேவலமான ஒரு பேர் தான் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க இந்த நேமை கொண்டு வராங்க. பரவாயில்ல, ஒரு கேவலமான ஒரு அடிமுட்டாள்தனமான பேர் கூட போகட்டும், விஜய் ஒரு முட்டாள்ன்ற மாதிரியான பேர் கூட போகட்டும், ஆனால் அவரோட பேர் போகட்டும் அப்படின்னு ஒரு ஆபத்தான அரசியல் பண்ணுறாங்க. அப்போ நாம் என்ன எடுக்கிறோன்னா, அந்த கேவலமான பேரை ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அந்த மனசில் வைக்கணும். இப்படி ஒரு கொடூரமான ஒரு கட்சி, இரக்கமற்ற கட்சி, மனிதாபிமானம் இல்லாத ஒரு கட்சி மக்கள் மனசில் ஆழமாக பதியணும். அதுக்கப்புறம் அவன் என்ன நல்லது செஞ்சாலும் நீ இப்படியானவன்ல அப்படி. இப்போ பிஜேபி ஏன் உள்ளே விட மாட்டாங்க? ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆமாம், இப்போ வந்தால் எப்படி வந்தாலும் எனக்கு நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்தால் கலவரம் ஏற்படுத்துவான். அதுக்கு அவன் என்னென்ன ரூட் எடுக்கிறான்? என்ஜிஓ மூலிமா வர்றது, ஸ்கூலுக்குள்ளே ஏதாவது ஒரு சேவை செய்கிறது, வயசானவங்களுக்கு ஏதாவது செய்கிறது, பல ரூட் எடுத்துருவான். ஆனாலும் உள்ளே வர முடியலை. சரி, ஏதாவது ஒரு கூட்டணி வச்சுட்டு வருவானா, ஆனாலும் வர முடியலை. ஆழமாக பதிய வச்சுட்டாங்கல்ல நமக்கு முன்னாடி இருந்தாலுங்க. ஆமாம், அப்போ இவங்கள மாதிரி ஆபத்தானவங்களை யார் பதிய வைக்கிறது? அந்த வேலையை நாங்கள் செய்வோம். தாவேக்கா பிஜேபியோட ஆபத்தானவன்னு சொல்ல வரீங்களா? அப்படி கிட்டத்தட்ட 2 பேரும் ஒன்று தான். இப்போ கரூர் சேம்பட்டில் இவங்களுக்கு 2 எதிரி, தாவேக்காவுக்கு 2 எதிரியில் ஒரு எதிரி யார்? திமுக. 2வது எதிரி பிஜேபி. ஏன் பிஜேபி மேலே சந்தேகம் வரல? கொள்கை எதிரி. ஏன் பிஜேபி மேலே சந்தேகம் வரல? அவங்களும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, இந்த தேர்தலையும் போட்டியிட போகிறாங்க, வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. ஏன் அவங்க மேலே சந்தேகம் வரலன்னு? அவங்களும் புனிதமான கட்சியா என்ன? ஸ்டேட்டு கலவரம் ஏற்படுத்தியிருக்காங்கல்ல. கேரளாவில் ஐயப்பன் கோயிலில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பொண்ணோட சாவில் ஏற்படுத்த பார்த்தாங்க. அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு மலையில் முஸ்லீம்லாம் கறி தின்றாங்கன்னு ஒரு கிளப்புனாங்க. ஆமாம், அதை வச்சு இப்போ ஒரு படம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், படம் பண்ணிட்டு இருக்காரு. அது அடுத்த பிரச்சனை தூண்டான்னு அர்த்தம். அப்புறம் அடுத்து ஆந்திராவில் லட்டு, ஹைதராபாத்தில் ஒரு பிரச்சனை, கர்நாடகாவில் ஹிஜாப்பு, குஜராத்தில் ரயில் எரிப்பு, உத்தரப்பிரதேசத்தில் மசூதி இடிப்பு, மணிப்பூரில் கலவரம். இவங்க இங்கே இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, நாடு முழுவதும் இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, ஏன் அவங்க மேலே சந்தேகம் வரல? நியாயமாக ஒரு அவங்க பக்கமே போகலையே. ஏன் போகல? திமுக தான் மெயின் இது அப்படிங்கிறாங்களே. திமுகவுக்கு என்ன தேவை இருக்குது இதில் போய் பண்ணணும்னு? இந்நேரம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும்ல. கண்டிப்பாக. இப்போ திமுக தான் பண்ணியிருக்குன்னா இந்நேரம் எக்ஸ்போஸ். ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது யார்? தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ். இன்றைக்கி ஒரு வீடியோ வருது, பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் செருப்படுத்த தெரிகிற வீடியோ வருது. இன்றைக்கி ஒரு வீடியோ அசிங்கமாக திட்டி, இங்கே பாரு தண்ணி தேவைப்படுறான்னு திட்டி தண்ணி செருப்படுத்த எரியிற வீடியோ வருது. இன்னும் எவ்வளோ ஆதாரங்கள் வேணும்? சரி, நீ மாநில அரசாங்கத்தை நம்பலை, மத்திய அரசாங்கத்தை ஒப்படைச்சிட்டிங்க. மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல இப்போ ராகுல் காந்தி ஓட்சோரின்னு வைக்கிறாரு. அவர் யாரை நம்புறாரு? மக்களை நம்புறாரு. என்ன பண்ணாரு? ஒரு எல்இடி டிவியில் ப்ரூஃபோட போடுறாரு. ஒரு வீட்டுக்குள்ளே பாருங்க 400 பேர் இருக்கான் பாருங்க, இல்லாத அட்ரஸில் ஒருத்தர் 10 ரூம்ல பாரியா 70 பேர் இருக்கான் போடுறாரு. யார் நம்பினார்? அது எவ்வளோ பெரிய ரீச்சு. இப்போ நாம் என்ன கேட்குறோம், அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட்டில் இருக்க சிசிடிவி கரூருக்குள்ளே வருது. எங்களை ஏதாவது ஒரு போலீஸ் வழிமறைக்குதான்னு பாருங்கள். எந்த டிஎஸ்பியுமே வழிமறைக்கல, எங்களை நின்று பேசவே இல்லை. இது பின்னாடி இருக்க சிசிடிவி. இதை விடுங்க, எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி கேரவன், அதான் யூனிட்னு சொல்லுவோம், கேமரா வச்சு அந்த சேனலோட அந்த கேமராவில் இருக்கிறது தான் வாய்ஸ் ஆஃப் காமன் எல்லாத்துக்கும். அதுல தான் லைவ் கனெக்ட் பண்ணுவான் மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம். அதில் கூட பதிவாயிருக்கு பாருங்க. எந்த போலீஸையும் எங்களை பார்க்கல பாருங்க. 2வது, அடுத்து பின்னாடி மேலே ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டுருக்கீங்கல்ல, அதில் கூட பாருங்க, எந்த போலீஸையும் எங்களை நிறுத்தி கரூருக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லவே இல்லை பாருங்கன்னு ஒரு வீடியோ வெளியிடு. 2வது, இங்கே பாருங்க, உள்ளே யாருமே இல்லை, டேரக்டரோ ஹீரோயினோ இல்லை எந்த ப்ரொடியூசரோ இல்லை, யாருமே இல்லை பாருங்க. கேரவனுக்குள்ளே இருக்க சிசிடிவி இங்கே பார்த்துக்கோங்க, இது டைமிங், இந்த நாள் இப்படின்னு பாருங்க, வெளியிடு. என்ன பிரச்சனை? மக்கள் மன்றத்தில் உனக்கு தீர்ப்பு கிடைச்சிருமே, பெரிய ரீச் ஆயிருக்குமே. பாசிட்டிவா அப்படி மாறிடும். இப்போ நெகட்டிவா போகிறது பாசிட்டிவா மாறிடுமே. நீங்கள் போய் சிபிஐ நம்ப வேணாம், ஸ்டேட்டை நம்ப வேணாம், சூப்பராக நம்பி இருக்குமே. உங்கள்கிட்ட தான் சோர்ஸ் இருக்குது. இப்போ போலீஸ் என்ன சோர்ஸ் எடுத்துட்டு வரும்? அதிகபட்சமாக தெருவில் ஏதாவது பொட்டி கடையில் இருக்க சிசிடிவி எடுத்துகிட்டு வரும். கண்டிப்பாக அவ்வளோதான் எடுத்துட்டு வரும். மற்றபடி மீடியாவில் என்னென்ன கேமரா எடுத்தாங்க அவ்வளோதான். அந்த உள்ளே இருக்கிற யாராவது ஃபோனெல்லாம் கொடுப்பா ஏதாவது வச்சிருக்கேன்னு கேட்கும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட தான் மெயின் சோர்ஸ். ஹெச்டி லெவலில் கேமராஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் வெளியிட்டால் பக்காவாக இருக்கும். ஜனநாயகனோட இது 100 நாள் விட்டு. ஆனால் அதெல்லாம் நேரம் வச்சுருப்பாங்களா? அப்படி ஆயிடுச்சு, 30 நாள் தாண்டிடுச்சு. ஏன் வச்சுருக்க மாட்டாங்க? அதெல்லாம் வச்சுருப்பாங்க. தேர்தல் ஆணையமாக 45 நாளில் டெலீட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை, இப்போ அன்னைக்கு கரூரில் அன்னைக்கு உண்மையிலே ஷூட்டிங் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? இப்படி அதனால தான் இவங்க வெளியிடல. 26 தான் வெளியிடல. நம்ம ஓப்பனாகவே சொல்லுவோம், அது உண்மைங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வெளியிட்டால் மாட்டிப்போங்கிறதுனால தான் இவங்க வெளியிடலை. இல்லை 41 மரணங்கள் ஷூட்டிங்காக வந்தது இல்லை, அது ஏதோ ஒரு விபத்து. இங்கே பாருங்கள், பஸ்ஸுக்குள்ளெல்லாம் யாரும் இல்லை, இங்கே பாருங்கள் எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு வெளியிடு. 10 செகண்ட் வீடியோ கூட இல்லையே, ஒரு அறிக்கை கூட வெளியிடலையே, ஒரு டிஃபமேஷன் கேஸ் நக்கீரன் மேலே போடலையே.
சரி நீங்கள் போடலை, இந்த துயரத்தில் வீட்டுக்குள்ளே 30 நாள் சோகத்தில் சுருங்கி இருக்கீங்க, படத்தோட டைரக்டர் போடலாம்ல, ப்ரொடியூசர் போடலாம்ல. நான் எல்லா இன்டர்வியூவும் கேட்குறேன், ஒரு படத்தோட ஒரு பிட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு முன்னாடி நாள், ஏதோ ஒரு படத்தோட ஒரு பிட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, உடனே என்னமா கொந்தளிப்பாங்க, ஐயோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது, இப்படிலாம் பண்ணாதீங்க, தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள், அப்படிலாம் கொந்தளிக்கிறீங்கல்ல. இது 41 பேர் உயிர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அவதூறாகவே நீங்கள் எடுத்துக்கூடாது, அலிகேஷனாக எடுத்துக்கணும். ஆமாம், எடுத்துக்கிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இதெல்லாம் சினிமாக்காகல, இந்த படத்தோட டேரக்டர் நான் தான், இப்படி ஒரு சீன்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, இதெல்லாம் நம்பாதீங்க. ப்ரொடியூசர் இல்லை என்கிட்ட இதுக்காகலாம் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலை, இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்காது, யாருமே எதுவுமே வழி திறக்கலையே, சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ சந்தேகம் வருது. கண்டிப்பாக அவர் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டாரு, அப்படியே உட்காந்து மேபி அதுவும் படத்தில் இருக்கலாம், என்ன தகவல். ஓ தான் மக்களுக்காக எனக்காக மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இருக்கலாம் மாதிரியா, ஒரு சாங்குக்காக கூட இருக்கலாம். அப்படி தான் நான் ஏதோ ஒரு பத்திரிகையில் படித்தேன், ஒரு சாங்குக்காக அந்த மக்கள் கூட்டத்தை அப்படியே மேனுவலாக காட்டணும், நம்ம வந்து சிஜிலாம் பண்ணோம்னா பேட்சாக வைக்கணும், செட்டுலாம் போடணும், பெரிய செலவுகள் இருக்குது, ரியாலிட்டி இருக்காது. இது ஒரு ரியாலிட்டி, இது அவனோட வேர்வை, அவனோட தண்ணி தாகம், அவன் மயங்கி விழுகிறது, இதெல்லாம் அப்படியே வச்சா தானே அது ஒரு சூப்பரான ஒரு சீன் இருக்கும், ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். அதுக்கு இப்போ 41 பேர் போயிடா. அப்போ நான் மறுக்கக்கூடாது, அவங்க தான் மறுக்கணும், தாவேக்கா தான் மறுக்கணும், இல்லை அப்படின்னு மறுக்கணும், அவங்க தான் மறுக்கணும், ஒரு அறிக்கையாவது வெளியிடணும். பயிர் இன்னைக்கு நெல் வந்து மழையில் நனைஞ்சிருக்குன்னு பொங்கி எழுந்து அறிக்கை வெளியிடுறீங்கல்ல, இது இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்கல்ல, ஏன் இப்போ இதுக்கு வெளியிடலை நீங்கள்? இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியில் வருது, நெல்மணிகள் வந்து சேதமடைஞ்சிருச்சு, நல்ல விஷயம், பாராட்டுறோம், ஏன் இதுக்கு ஏன் அறிக்கை வரல? மழை நீர் வந்து உங்கள் வாரியர்ஸை இறக்கி வாலண்டியராக இறக்கியிருக்கலாமே. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை டிராஃபிக் போலீஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து யாரெல்லாம் இந்த வாலண்டியராக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு அறிவிக்கிறாங்க. வாலண்டியர்ஸ்க்கு அந்த நம்பரை ஷேர் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யலாமே, எதுலையுமே நீங்கள் செய்யலையே, என்ன உங்களுக்கு காரணம்? அப்போது சமூகம் சார்ந்து இயங்க மாட்டீங்க, உங்கள் மேலே வைக்கிற அலிகேஷனுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் இப்படி ஒரு நெரேட்டிவ் என்னை பற்றி பேசுனா அது முட்டாள்தனம் இல்லை, நம்மளை முட்டாளாக்குறத்தனம். அதுக்கு தான் இந்த 1 மாத கால இடைவெளி, 1 மாதம் என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஆமாம், இல்லை தெரியாதா ஒரு கட்சி தலைவருக்கு இது வந்து அப்படியே நெகட்டிவாக பிரச்சனை வேறு மாதிரி போயிருமே அப்படின்னு தெரியாதா? அதெல்லாம் ஜான் பார்த்துப்பார். ஜான் அதான் சொல்லி கொடுத்தாரு, நாங்கள் மோடியவே நாங்கள் எப்படி கொண்டு வந்தோம் தெரியும்ல. ஃபஸ்ட்டு குஜராத்லேருந்து ப்ராடக்ட் அவர் இறக்கும் போதே அவர் பயங்கரமாக திட்டினாங்க, அவர் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினவர்னு நாடு முழுவதும் அவர் மேலே ஒரு நெகட்டிவ், கலவரத்தை ஏற்படுத்தின ஒரு மோடி. அது இல்லாமல் அந்த கலவரத்தில் 2000 அப்பாவி இஸ்லாமியர்கள் செத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நேர்காணலில் ஒரு நெறியாளர் கேட்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா, உங்கள் மாநிலங்களில் நீங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் 2000 பேர் இறந்துருக்காங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு அப்படி அந்த நெறியாளர் கேட்கும்போது மோடி சொல்லுவார், நான் காரில் போயிட்டுருக்கேன், என் டிரைவர் வண்டியை ஓட்டுறாரு, ஒரு குட்டி நாய் என் காரில் ஏறி இறங்கிடுச்சுன்னா அப்போ எனக்கு என்ன மனநிலை இருக்குமோ அப்படி தான் என் மனநிலை இருக்குது. அதாவது ஒரு நாயை 2000 அப்பாவி இஸ்லாமியரோட ஒப்பிட்டு பேசினவர் அவர். அப்படியானால் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய இது கிளம்புச்சு. இப்போ மோடியோட பேர் இந்தியா முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மோடிக்கு ஒரு நல்ல நேம் கிரியேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, மோடி வந்து குஜராத்தில் ஆட்சி செய்யும் போது குஜராத்தில் லஞ்சமே இருக்காது, குஜராத்தில் வந்து ஊழலே இருக்காது, பெண்கள் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், குஜராத்தில் வந்து மதுவே இருக்காது, அங்கே இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தா இப்படி சைனாவில் இருக்கான், அங்கே இருக்க ஒரு சிட்டி, இங்கே இப்படி செங்கல்பட்டு போகிற உள்ள ஒரு சிட்டி இருக்குமே சிங்கப்பெருமாள் கோவில்கிட்ட, அங்கே அந்த மாதிரி ஒரு பெரிய அதிநவீன சிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. நமக்கு அப்போ தான் சோஷியல் மீடியா வேறு கையில் வர டைம், ஓ இருக்குமோன்னு நம்மளும் நம்பி ஓட்டு போட்டோம். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு குஜராத்தில் போலி மருத்துவமனை, போலி காவல் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன், போலி நீதிமன்றம், போலி அமலாக்கத்துறையா, அந்த இடி எல்லாமே இருக்குது, எல்லாமே போலி. பாவீங்களா இப்படி ஏமாத்திறீங்க, அதெல்லாம் அப்புறமா. ஆனால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணாங்கல்ல, மோடி உட்கார்ந்த சேர் அவ்வளோ லட்சம், மோடி போட்ட இது, மோடி கண்ணசிச்சார், அப்படி இப்படின்னு ஒரு அதை ரெடி பண்ணது எல்லாமே பிகே தான். ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை தான் விஜய்க்கு இவர் பண்ணுறாரு. நீங்கள் வந்தால் போதும், இப்போ சினிமாவுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க, வந்து உட்காந்துருவீங்க ஒரு சேரில், செட்டு போடுறவன் அதுவன் லைட்டு ஜிம்மி சிப்பு அது இதுன்னு எல்லாம் போயிடும், எல்லாம் வேலை பார்ப்பாங்க, முடிச்சுட்டு சார் ஷூட் ஓகே ரெடி போயிடலாமான்னொன்னே இவர் போய் வேலை செஞ்சுட்டு வந்து சார் வாங்க, நானும் ஒர்க் பண்ண விஜய் கூட, அதனால சொல்லுவேன். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சு, அவர் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ காட்சியில் பார்க்குற நமக்கு என்ன தெரியும், ஆஹா இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும், எத்தனை ஸ்டெப்பு போகிறாரு ஆமாம் சார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் பார்த்தா உண்மையான யதார்த்தம் என்னென்னா, இவர் போய் உட்காந்துருவார், எல்லா அம்மாவும் வேலை செய்வான், ஒரு படத்துக்கு ஒரு 200-300 பேர் வேலை செய்வான், ஒரு ஷாட்டுக்கு 200-300 பேர் வேலை செய்வான். இதில் நோகாமல் வேலை செய்கிறது ஆரம்பிச்சு. ஆமாம், இதில் நோகாமல் வேலை செய்கிறது கதாநாயகன் மட்டும்தான். அப்போ இவர் போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுவார். இவர் எப்படி என் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், இவர் எப்படி என் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பார், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுப்பார். கடைசி படத்தில் கூட
ஒரு ஒரு பொண்ணை 100 ஆம்பளைங்களுக்கு நடுவில் ஆட வைக்கிறாரு. நீ எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு? நீ பெண்களை போற்ற விதம் இதுதான். டைரக்டர் சொல்லுவார், ஏங்க நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னங்க இது, என்னங்க படம் இது, என்னங்க சீன் இது, தயவு செஞ்சு எடுங்க. உச்சபட்ச நடிகர் இவர் சொன்னால் கேட்பாங்க, என்னங்க சீன் எடுங்க, டிசைட் பண்ணுறாரு எல்லாமே, யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர், என்னங்க இது பாட்டு, இது என்னங்க இது. நம்ம ஆடை இதுக்குள்ள வேற, ஆடைக்குள்ளே வேற போகல நம்ம. ஆனால் இப்படி ஒரு காட்சி அமையும் போது நீ எடுக்கணும்ல, உங்களுக்கு சமூக அக்கறை தான் எடுக்கணும்ல, இல்லையே எடுக்கலையே. அப்போ இவர் என்ன மீட்பர்? ஆனால் இப்போ அரசியல் இது வந்து இப்போ சினிமா வந்து எதுக்கு அரசியலை கொண்டாந்து திணிக்கணும்? மேலிடம் தான் சொல்லணும், மேலிடம் தான் சொல்லணும் இல்லையா? இப்போ ஒரு மக்கள் வந்து அதாவது ஒரு ரசிகன் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, தொண்டன் கிடையாது ரசிகன் தான், ரசிகர் கூட்டம் தான் வந்திருக்குது. தொண்டனுங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு சினிமா வந்து கொண்டாந்து திணிச்சா ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு தெரியுமா தெரியாதவருக்கு? தெரியும், அதெல்லாம் தெரியும். நீங்கள் இதெல்லாம் முத தடவைய தாவேக்காவில் நடக்குது. விக்ரவண்டி மாநாட்டில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க 2 பேர். அவங்களுக்கு இப்போ கூட போஸ்ட் ஒட்டி அந்த குடும்பம் ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுத்துட்ருக்கு, எங்களை மறந்துட்டீங்களே இந்த 2 குழந்தை எனக்கு பார்த்துருப்போம். அப்போவே உயிர்கள் போயிருக்கு. அப்போ திருந்திருக்கணும். தண்ணி வசதிகள்லேருந்து அடிப்படை வசதிகள்லேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும். இதையெல்லாம் செஞ்சு கொடுக்கறத தாண்டி சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் வேணும். உங்களை அரசியல் படுத்துறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் அரசியல் படுத்தலை அப்படின்னு ஒருத்தர் டிபேட்டில் சொல்கிறாரு. இது உங்கள் தப்பு தான், அரசியல் படுத்தலை, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். சரி, ஆனால் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, மனித நேயம்லாம் சொல்லி தருவாங்க, அதெல்லாம் நம்மளை தானே அரசியல் படுத்தினா எனக்கு புரியலை. இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்கலாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை அரசியல் படுத்தலையா? ஓ, அதனால தான் அவங்க வந்து இப்படி இருக்காங்களா? அதனால தான் இப்போ ஒருத்தர் வந்தோடனே அவங்க எதிர்பார்க்குறாங்களாம். சரி, ஓகே, நியாயமான கேள்வி. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அரசியல் படுத்தலை, அரசியல்னாலே ஒரு மாதிரி என்ன படுத்தணும் இப்போ வந்திருக்காரு, அதான் அவங்க போயிட்டாங்க. சரி, அது ஒரு தனி டாபிக் வச்சுப்போம். சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கலாம் நீ ஸ்கூலில் படிச்சுட்டு வரலையா? அசம்பிளியில் இப்படி தான் நிற்கணும், ஒரு இடத்துக்கு போனால் அதெல்லாம் நீ ஸ்கூலில் படிக்கலையா, காலேஜில் படிக்கலையா? மனித நேயம் நீ நீ போயிட்டுருக்க, திடீர்னு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி உன் ஃப்ரெண்டு கீழே கிடக்குறான், விட்டுட்டு வீட்டுக்கு ஓடுவியா? தூக்கிட்டு ஓடுவல்ல? கண்டிப்பாக. அப்பயே இங்கே செய்யலாத. 27,000 பேர் வந்தீங்கன்னு கணக்கு கொடுக்குறீங்க, அதில் ஒரு 5,000 பேர் வந்தாலே நேரம் ஏதாவது 1-2 உயிரியாக காப்பாற்றிருக்கலாமே. இது யார் சொல்லித்தரதுன்னு ஒன்று இருக்குல்ல. இது எல்லாமே தெரியும். விக்ரவணி மாநாட்டில் சரி பண்ணலை. அப்புறம் ஒரு ரோட் ஷோ நடக்குது கோயம்புத்தூரில், அடிச்சு சூறையாடப்படுது அந்த தெருவே, எல்லாம் மோசமான நிலைக்கு வருது. அப்பவும் எகிரி அவர் மேலே பாயிறான். சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இல்லை. அடுத்ததாக மறுபடியும் மதுரை மாநாடு, அதில் ஏகப்பட்ட உயிர்கள், அதுலேயும் எல்லாம் தடை வச்சாரு. ஆமாம், அப்போ உங்களுக்கே தெரியுதுல சுய கட்டுப்பாடு இல்லைன்னு தெரியுது. ஆமாம், வர்றவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் தெரியல அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. அப்போ அடுத்தடுத்த மாநாடுகளில் மாவட்ட செயலாளரை போட்டு ஒரு நெருக்கி இருக்கணும்ல. மாவட்ட செயலாளர் தலைமையில் தான் அந்தந்த மாவட்ட தொண்டர்கள் வரணும். ஒருவேளை அவருக்கு தெரியாமல் உதிரியாக வராங்கன்னா அந்தந்த பகுதி செயலாளர்களுக்கு நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கணும். என்னமோ பெரிய ப்ரொசீஜர் கட்சி மாதிரி மை டிவிக்கே ஆப்பெல்லாம் கொண்டு வரீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. கரெக்டாக நீங்கள் வரீங்களா வரலையான்னு உங்களால் அதுக்குள்ளே வச்சு வடிவமைக்க முடியாதா? கேட்டால் தன்னெழுச்சியான கூட்டம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். அப்போனா இது அரசியல் இல்லை, அப்போனா இது ஃபேன்ஸ் மீட்டு, இது கான்செப்ட். அது இதுக்குள்ளே வராது. அரசியல்னால் ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும். பகுதி அளவில், வார்டு அளவில், ஊராட்சி நகராட்சி அளவில் ஒரு தலைவரை போடணும். அந்த தலைவர் கீழே அவங்க பகுதிகளிலேருந்து வரவங்க வரணும். ஒரு மாநாடுக்கு போனதுக்கப்புறமா அவர் தலைமையில எல்லாரும் வந்துட்டாங்களா, வேனில் எல்லாம் இருக்காங்களா, போகலாம் வாங்க, அப்படியே கூப்பிட்டு வரல. அப்படிதான் இருக்கும். இதுவரையும் ஆண்ட கட்சிகள், ஆள வேண்டிய கட்சிகள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் இல்லை, பைக்கில் வரலாம், ட்ரிபிள்ஸில் வரலாம், காரை போட்டு ஆட்டலாம், எதில் வேணாலும் ஏறி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், எதை வேணாலும் சேதப்படுத்தலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. யாரா அவன் அந்த எந்த பகுதியில் அவன் மாவட்ட செயலாளர் யாரான்னு கேட்டால் அவன் தான் மாவட்ட செயலாளர். ஓ, அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சி செட்டப்பில் இருக்கும்போது நம்ம என்ன போய் நம்ம திருத்த முடியும்? இது யார் திருத்தணும்? தலைமை தான் திருத்தணும். ஆனால் தலைமை இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. கட்சி வந்தால் ஐயோ அம்மம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம், சரி நீங்கள் வந்தாலே ஆகும், ஏன் மாமல்லபுரத்துக்கு ஒருத்தம் கூட வரல? இப்போ ஏன் அந்த கூட்டம் வரல? ஏன் இங்கிருந்து வருவாங்க? அதெல்லாம் அட்லீஸ்ட் தெரு முனையிலேயாவது இல்லை அந்த பக்கம் எவனா ஒரு 4-5 பேராவது நின்றுக்கணுமே, ஏன் வரல? அப்போ தேவைன்னா கூப்பிடுவீங்க, தேவையில்லைன்னா கூப்பிட மாட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட கட்டுப்பாடு அப்படின்னா உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஆமாம், உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ வேணுக்குன்னு தானே பண்ணுறீங்க. கரூரில் போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணுன்னா கட்சி தொண்டர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வேணுக்குன்னு தானே பண்ணுறீங்க. இது ஒரு பெரிய பிளேவா இல்லையா? இவங்க போய் உச்சநீதிமன்றத்திலேயே வாதாடுறதே எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு நாங்கள் கரூர் 27ஆம் தேதி அனுமதி கேட்டோம், 26ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. 26ஆம் தேதி சாயங்காலம் 26ஆம் தேதி சாயங்காலம் தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அப்படின்னு வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. திரும்ப ஒரு கேள்வி, சரிப்பா நீ எப்போ அனுமதி கேட்ட? 25. ஏண்டா இன்னைக்கு அனுமதி கேட்டால் நாளைக்கு தான்டா கொடுப்பாங்க. அதானே எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. ஏதோ 10 நாளைக்கு முன்னாடி கேட்டது மாதிரி. 10 நாள் முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். நீ அன்னைக்கு டேட்ல மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ வடசென்னையில் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஆளு. ஆமா, திருவொற்றியூர் வழியா ராயபுரம் வழியா அந்த எழில்நகர் வழியா போக வேண்டிய ஆளு. நான் இங்கே வருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் வடசென்னை இங்கே வருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆள் இல்லை, பார்த்தா கரூருக்கு. அது தனி அரசியல். இல்ல எதுக்கு இந்த பிளானை மாத்தணும்? டிசம்பர் மாசம் போக வேண்டிய கரூர் ஏன் முன்னாடியே போகணும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. முப்பெரும் விழான்னு அதிமுக நடத்துகிறாங்க. திமுக நடத்திருந்துச்சு. ஆமாம், திமுக நடத்திருந்துச்சு. அடுத்ததாக தேர்தல் சுற்றுப்பயணம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல நடத்துகிறாரு. இந்த 2 இடத்த விட நாம கூட்டம் அதிகமாக காட்டி நாம தான் படைபலம் அதிகம் அப்படின்னு காட்டணும்னு ஆதவுக்கு ஒரு ஈகோ. அதை புசி தலையில் ஏற்றி விடுறாரு. புசி கீழே இருக்க நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறாரு. விஜய் மண்டையை கழுவுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணி பிகில் படத்தில் வர மாதிரி ஒரு கார்ட்டூன், அந்த எதிரியோட கோட்டைக்கு அந்த வயசான விஜய் போகிற சீன் மாதிரி ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணி கரூருக்குள்ளே வராங்க. எதிரி யாருன்னா செந்தில் பாலாஜி. இப்போ அவர் அமைச்சர் கூட இல்லை. ஆமாம், அவர் எதுக்கு எதிர்க்காங்கன்னு தெரில. அவரை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு போய் எதிர்க்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போகிறாங்க. போயிட்டு இந்த வேலையை பார்க்குறது. இவங்க ஈகோக்காக பறிப்போன உயிர்கள். இவங்க ஈகோக்காக பறிப்போன உயிர்கள். இவனுக்கு பிளானை ஏன் சேஞ்ச் பண்ணணும்? அதுக்கு இப்போ வரைக்கும் விளக்கம் கொடுக்கவே இல்லை. நீ ஏப்பா பிளானை சேஞ்ச் பண்ண? இப்போ வரைக்கும் யாரும் விளக்கம் கொடுக்கல. அதே மாதிரி இவங்க கொடுக்குற விளக்கம் கொடுக்கல. அதுக்கு எப்படி கொடுப்பாங்க? நாங்கள் 3 to 10 தான் பெர்மிஷன் கேட்டோம். சரி அது இருக்கட்டும், அது யாருமே கேள்வி கேட்கல. ஏன் லேட்டாக, ஏன் 8:30 கிளம்புன? 8:30 மேலே ஏன் லேட்டாக கிளம்புன? 8:45 நீ பேசுறது தானே பிளானு. ஏன் 8:30 வீட்டிலேருந்து கிளம்புன? நீ 1/4 மணி நேரத்தில் நீ போகிறதுக்கு என்ன சுறாவா பறந்து போயிடுறதுக்கு? இல்லையே. அப்போ சரி, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏன் லேட்டாக போனீங்க? கேட்ட அனுமதி நேரம் என்ன, போன நேரம் என்ன? அதை பற்றி பேச மாட்டுறாங்க. இல்லை எதுக்கு திருச்சியிலேருந்து நீங்கள் வண்டியிலே போகணும்? சேலம் ஏர்போர்ட் இருக்குது, அங்கேருந்து போகலாம், பக்கம் தான், தனி விமானத்தில் தான் போகிறீங்க, ஆனால் இறங்கி போகலாமா? எதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவலிங்? மிதக்கணும், அந்த கூட்டத்தில் மிதக்கணும். ஷூட்டிங் கால் நிறைய பேர் வேணும். அப்போ அது ஸ்லோவாக்குனா தான் கிளம்பி எல்லோரும் வருவாங்க. அந்த கூட்டம் இன்னும் நிறைய இருக்கும், அதனால போவாங்க. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஆதாரம் அங்கேருந்து வராத வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஆதாரத்தை காட்டுங்க. ஆமாம், நான் இன்னைக்கு ஒரு செய்தி இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தகவல் தானே, அதுதானே இப்போ ட்ரெண்ட் ஆகுது. ஆமாம், இப்போ ஒரு தகவல் என்னன்னா, தாவேகாவை கலைத்து விட்டு மீண்டும் மக்கள் இயக்கத்தை தொடரலாமா என ஆலோசனை. அரசியல் கட்சியாக தொடரலாமா, மக்கள் இயக்கமாக நடத்தலாமா என விஜய் கேட்டதாக தகவல். பின்வாங்குறாரா அப்படின்னு தகவல். இது எதில் வந்திருக்குன்னா, இது தமிழ் ஜனம் பிஜேபியோட சேனலில் வந்திருக்கு. நேற்று ஒரு வருது, ஆதவ அர்ஜுனா தான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்னு என தகவல். இதில் என்ன தகவல் வேணாலும் வருது. கட்சியை விட்டு விஜய் நீக்கினார் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு ஒரு தகவல் அப்படின்னு வரலாம். புசியையும் கட்சியை விட்டு நீக்கினார். பாதிக்கப்பட்ட புசி உண்மையான விஜய் ரசிகர்கள் விசுவாசிகள் என புதிய கட்சி ஆரம்பித்தார் புசி ஆனந்த் என தகவல். நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே டிஃபமேஷன் கேஸும் போட மாட்டாங்க, ஜாலியாக எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், ஏன்னா இவங்களுக்கு 2 ரூட் இருக்குது. எல்லாத்தையும் தகவலாக தான் கசிய விடுவாங்க. நீங்கள் அவங்களோட அஃபீஷியல் பேஜில் போய் பார்த்தா மகாபலிபுரத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு அறிக்கை எதுவுமே இருக்காது. அன்அஃபிஷியலாகவே தான் இந்த கட்சி இயங்கும் எல்லாமே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி இந்த தகவலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அதில் எதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக வருதோ அதை மட்டும் நாங்கள் தான் சொன்னோன்னு சொல்லிக்கிறது. எதெல்லாம் நெகட்டிவாக வருதோ அதான் ஆளுங்கட்சி பரப்பி விட்டு சதின்றுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். இப்போ எதுக்கு இப்போ அவசர கதியில் இப்போ திடீர்னு மகாபலிபுரம் அந்த மக்களை கூப்பிட்டு சந்திக்கணும்? அதுக்கு ஒரு பிளான், அதுவும் ஆதவ் செட் பண்ணது தான். இன்றைக்கி நடக்கிற அந்த ஹோட்டலில் நேற்று நடக்குது அந்த ஈவெண்ட்டு, 4th பாயிண்ட் நினைக்கிறேன், 4th பாயிண்ட் ஈவெண்ட். அப்போ இன்றைக்கி திமுக அதே ஹோட்டலில் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு பயிற்சி பட்டறை நடத்துது. இது எப்போ இவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, திமுக எப்போ முடிவு பண்ணுறாங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கான இடத்த முடிவு பண்ணி தொண்டர்கள் எல்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. தாவேகா இதை எப்போ முடிவு பண்ணுதுன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி இந்த ஹோட்டலில் முடிவு பண்ணுது. இப்போ பொதுவாக இதில் சிஎம் கலந்துக்கிறாரு. ஆமாம், இப்போ பொதுவாக தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்க ஸ்டேட்டுகளில் ஒரு சிஎம் ஒரு மண்டபத்தில் ஒரு ஹோட்டலில் போய் கலந்துக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே அந்த ஹோட்டலை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. போலீஸ் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக செக்கிங் தான். உள்ள ஓப்பன் ஆகி விடுறது, பாம்பு ஸ்குவாட்லேருந்து எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தரமாட்டாங்க. இப்போ இவங்க வேணுங்கன்னே முன்னாடி நாள் கேட்குறாங்க. இப்போ என்ன அடுத்து இது ஒரு அரசியல் பண்ணுவாங்க. ஆமாம், பாருங்க, கரூர்லேயும் எங்களுக்கு தரலை, இதுலேயும் எங்களுக்கு தரலை, ஒடுக்குது இந்த அரசாங்கம்னு. இதில் இந்த அரசாங்கம் ரொம்ப ஸ்மார்ட்டாக போய் தொலை, நடத்திப்போ, ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா போய் தொலை, நீ நடத்திப்போ, வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விட்டாங்க. உனக்கு அதுதானே வேணும், வச்சுக்க,
நடத்திப்போ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுவும் நைட் வரையும் போகுது, நைட் வரைக்கும் நீளுது. எப்பொழுதும் 1 மணியோட எஸ்கேப் ஆயிடுவார். அதிகபட்சம் விஜய் 1/2 மணி நேரம் தான் பேசுவார். ஆமா, எந்த கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளவு நாள் வேணால் எடுத்து பாருங்க, அதிகபட்சம் விஜய் 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினதா வரலாறே கிடையாது. நான் இதுதான் முதல் முறை 8 மணி நேரம் வேணுங்கனே பண்ணுறாங்க. சரி, நைட் வரைக்கும் பண்ணிட்டாங்க, நைட்டு கிளம்புறாரு இங்கேருந்து. அதுக்கப்புறமா நேற்று அந்த பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ள அனுமதி இல்லாமல் வெளியே நிப்பாட்டினாங்களே, அந்த கேட்டில் ஒரு திமுக ஒரு பெரிய ஆர்ச்செல்லாம் வைக்கிது நைட்டோட நைட்டாக. அடுத்த நிகழ்ச்சிக்கு உன்னால எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு அவங்க எங்கேயும் பழிலாம் போடலை, அவங்க பாட்டு தனியாக நடத்துகிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல், கேவலமான அரசியல். இல்லை, இப்போ ஒரு இதுவரை நடந்த மாநாடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே இருந்தது கிடையாது. இப்போ அந்த சுற்றுப்பிரச்சாரம் மட்டும் தான் இருக்காரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு வரையும் இருக்கணும், அந்த அளவுக்கு மக்கள் சந்திப்பு என்ன இருந்திருக்கும் எனக்கு தெரியல. சந்தேகம் இது பொது நிகழ்வு இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. துக்க நிகழ்வு தான், அவ்வளோ நேரம் சந்திக்கணுமாங்கிறேன். இது பொது ஒரு துக்க வீட்டுக்கு போனால் கூட ஒன்றும் இல்லை, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இருப்போம். 41 குடும்பங்களையும் ஒரு ரூமுக்கும் ஒருத்தரையும் புக் பண்ண வச்சுட்டு இவர் ஒரு ரூமில் இருந்துட்டு அவங்கள இங்கே வர வச்சிருக்காரு. ஓ, அவர் உள்ள போய் சந்திக்கல, அவர் உள்ள போய் சந்திக்கல, இப்படி வர வச்சதா ஒரு தகவல். ஆனா வர வச்சு காலில் விழுந்தாங்க, காலில் விழுந்தாங்க, என் காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், ஏன் இதெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தவே இல்லை? எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகுமே, சென்டிமெண்ட் கிரியேட் பாரு எப்படிப்பட்ட தலைவர், ஆஹா கொண்டாடுவாங்கல்ல, அதுவும் சும்மாவே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு. ஆமாம், ஏற்கனவே இங்கே நோகாம் படத்தில் நடித்தவரே ஆஹா எவ்வளோ கஷ்டப்பட்டவருங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வெளியிட்டால் கொண்டாடுவாங்க, இதுவும் வரல. ஏன்னா தகவல், அப்போ எல்லாமே தகவல். இவர் அழுதாருங்கிறது தகவல். இப்போ என்ன நெரேட்டிவ் செட் ஆகுது அப்படின்னா, அந்த 41 பேர் பாதிக்கப்படலை, அந்த 41 குடும்பங்களில் உயிரிழப்புகள் ஏற்படலை, விஜய் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. விஜய் தான் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்காரு, விஜய் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சொல்றாங்கல்ல, இழைச்சு போயிட்டாரு. நகை கூட வெட்டலையாம்ல, வெட்டியோட சொல்லணும், நகை வெட்டலையாம், முடிய தாடிலாம் அப்படியே ட்ரிம் பண்ணலையாம், எதுவுமே பண்ணலையாம்ல. அது ஏதாவது அடுத்த ஷூட்டிங்காக இருக்கும், கிளைமேக்ஸ் சீன் விட்டு போயிருக்கும். இதெல்லாம் ஒரு குறைந்தபட்ச உழைப்பு கூட போடலை. குறைந்தபட்ச உழைப்பு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் பார்க்கல. எல்லாமே தனக்கு தானாக அமையணும், எல்லாமே தானாக அமையணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வேலை பார்த்துருக்காரு. இல்லை, எதுக்கு காலில் விழுவானா? இப்போ அவளே சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டாரு, அழுதுட்டாரு, கண்ணீர் வடிச்சான்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் வச்சுருக்க, அதாவது நமக்கு காலில் விழுந்தாங்களா விழுலையானே தகவல் தெரியவே தெரியாது, வெளியே தெரியவே தெரியாது. இவர் ஏன் முதல்ல இதையே தகவலாக வெளியில் கசிய விடணும்? அதானே, ஏன் காலில் விழுந்தோம்? இப்போ ஊடகம் யாருமே உள்ளே இல்லை, ஊடகங்கள்லாம் வெளியில் இருக்குது. இவர் உள்ளே நடக்கிற சம்பவம் ஏன் இது எப்படி தகவலாக வெளியில் வருது? யார் ஸ்ப்ரெட் பண்ணுறா? திமுக உள்ள ஆளுங்க இருக்கா என்ன? உள்ள கிடையாது, சுற்றி அவங்க ஆளுங்க தான். எப்படி தகவல் சொல்லப்போனால் முக்கிய நிகழ்வை தவிர்த்து வேறு யாரும் பொது நிகழ்வு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இது வெளியில் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. காலில் விழுந்தாருங்க மட்டும் எப்படி தெரியுது? சொல்லியிருப்பாரா? எப்படி இருக்கும்? இது உண்மையிலே விழுந்திருப்பாரா? ஒன்றும் சொல்லியிருக்கானா? இல்லைன்னா உண்மையிலே விழுந்திருக்கானா? விழுகிறதுலாம் ஒன்றும் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் கிடையாது. விழுகலாம், தப்பே கிடையாது, விழுகட்டும். தப்பு பண்ணிட்டேன், என்ன பார்க்கறதுனால தான் உன் குடும்பத்தில் உயிர் போயிடுச்சுன்னு விழுகட்டும். அதை ஏன் ஒரு ரகசியமாக்குறீங்க? அதை ஏன் அப்படியே ஒரு பொக்கிஷமாக்குறீங்க? இல்லை, கேட்டால் அந்த சரௌண்டிங்கில் வாட்களை கேட்டால் இல்லை இது ஒரு துக்க நிகழ்வு, இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு கிடையாது, அதனால தான் மீடியாலாம் தேவையில்லை அப்படிங்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புசி காலில் மாவட்ட செயலாளர் மதியழகன் குடும்பம் விழுந்துச்சு. ஆமாம், அந்த விஷுவல் யார் கொடுத்தா? மீடியாவுக்கு யார் கொடுத்தா? அதுவும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் யார் கொடுத்தா? ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி இதே டீம் தான், இதே ஆதவ் டீம் தான் கொடுக்குது. புசியை காலி பண்ணணும், புசி மேலே நெகட்டிவ் செட் பண்ணணும், புசியை ஏதாவது டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக புசி காலில் அவங்க விழுகுறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவை இந்த ஆதவ் டீம் தான் கொடுக்குது. இப்போ காலில் விழுகிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுது, இப்போ இதையே வெளியிட மாட்டீங்க? அது ரொம்ப ஹைட்டான ஒரு செவரு இப்படிதான் இருக்கு. அதுல இருந்து அப்போ கொடுக்குறீங்கன்னா நீ எவ்வளோ மோசமான ஆள் அப்போ கொடுக்குறீங்க. இப்போ எப்படி இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறானுங்கன்னு பாருங்க. அதுவும் ரசிக்கிறாரு, அவரே எப்படி தான் காலில் விழுவுன்னு. ஆமாம், நைட்லாம் பாத பூஜைலாம் நடந்திருக்கு புசிக்கு. பிசிஆர் சரவணன்ற ஒருத்தருடைய அலுவலகத்தில், ஈசிஆரில் இருக்க அலுவலகத்தில் மாலை செல்ஃபி ஒரு 100 பேர் வளைச்சு புசி கூட செல்ஃபி எடுத்திருக்காங்க. எதுக்கு? அவருக்கு தியாகி, தலைமறைவார்னு வந்திருக்காரு. தியாகி அவர், கட்சிக்காக தலைமறைவாரதா தியாகியா? அப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க சொன்னாங்க, அது போய் தியாகிங்கிறாங்க. பைபாஸில் ஒரு ப்ரீகேஸை கொடுத்து எங்கேயாவது ஓடி போயிருங்க, மாட்டினீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்கன்னு அடித்து விரட்டியிருக்காங்க. திருச்சி பைபாஸில், திருச்சி டு கரூர் பைபாஸில் அங்கே இறங்கினவர் தான். ஆனால் அவர் எங்கே இருந்தார், என்ன சாப்பிட்டாருன்னு எல்லாமே இன்டர்போலுக்கு தெரியுமா? இந்த சிங்கம் படத்தில் ஒரு மொட்டராஜேந்திரனை வேவு பார்க்க விடுவார்ல சூர்யா சார், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? இந்த மாதிரி புரோட்டா சாப்பிட்டு கை கழுட்டுருக்கா சார், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரியே வச்சுருக்குறாங்க. அளத்து விட வேணாம் போட்டோம் அப்படின்னு. ஆனால் இவர் என்ன நினச்சிக்காருன்னா, நான் தமிழ்நாட்டு போலீஸுக்கே ஆட்டம் காட்டிட்டேன் அப்படின்னு, மறைஞ்சிட்டேன்னு. தமிழ்நாட்டு போலீஸ்
ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு பேர் செயின் ஸ்நாச் பண்ணுறான். எப்படின்னா அந்த மத்திய கைலாஷ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 6 இடத்துல அட் அ டைமில் செயின் ஸ்நாச் பண்ணி டக்குன்னு ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் ஏற போகிறான். போலீஸ் பட்டுன்னு சிசிடிவி ஹேக் பண்ணி பட்டுன்னு எல்லாத்தையுமே தூக்குறாங்க, ட்ராக் பண்ணுறாங்க, டக்குன்னு போய் அவனை ஏர்போர்ட்லேயே வச்சு கைது பண்ணுறாங்க. ஆமாம், இது எல்லாம் நடந்து ஒரு 2-3 மணி நேரத்தில். இந்த புசியெல்லாம் ஒரு ஆள் தூக்க முடியாதா என்ன? அசால்ட்டாக தூக்கியிருக்கலாம். விட்டு அவ்வளவுதான். எதுக்கு பெரிய மனுஷன் ஆக்கணும்? நம்மளே பப்ளிசிட்டி தெரிய கொடுக்கணும். போ விடு, ஓடு, நீ எவ்வளோ நாளைக்கு ஓடுறியோ ஓடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு வைக்கிறது தான். அவரு பெரிய தியாகி மாதிரி, அவரு தமிழ்நாட்டு போலீஸை ஓட விட்ட மாதிரி அவருக்கு மாலை எல்லாமே. எதுக்கு பாத பூஜைலாம் பண்ணணும் எனக்கு புரியலையே. என்ன கிரக பரிசவம் பண்ணுறாங்க, வீடு கிரக பரிசவம் பண்ணுறதான் எப்படி என்னென்னமோ அக்கப்போர் நடக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இப்படியான இவ்வளோ அக்கப்போர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம நான் ஏன் ஆதரவு கொடுக்கணும்? இவங்களை விமர்சனம் பண்ணாமல் விட்டாலும் தப்பு. இவங்களை பற்றின ஒரு ஸ்ட்ராங் நெரேட்டிவ் ஆழமாக பதிய வச்சிடணும். அடுத்து இந்த கட்சி இவங்களா அப்படின்னு பயப்படணும். இல்லை, ஒரு பெரியாருடைய கொள்கையை கடைபிடிக்கிற தாபிக்கா வந்து இப்படி காலில் விழுவுறது, ஓப்பனாக பாத பூஜை பண்ணுறதுலாம் எப்படி? அது எப்படி அவர் கொள்கைக்கு எதிராக உள்ளதானே? இது விஜய்க்கு தெரியுமா தெரியாது? தலைவர் தெரியுமா தெரியாதா இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுலாம்? தெரியும். அதெல்லாம் அவர் மட்டும் என்னங்க அண்ணாவை கூட தான் போர்டில் வச்சுருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தில் அந்த வண்டியில் அண்ணா கூட தான் இருக்கார். அண்ணா ஒரு நாளைக்கு 27 இடங்களில் பேசுவார் ஒரே நாளில். ஒரு மாதத்தில் 140க்கு மேலே கூட்டங்கள் பேசுவார். தலைவன் ஒரு கட்சியை ஆரம்பித்த 1.5 வருஷத்தில் 27 முறை கூட வெளியே வந்தது கிடையாது. இவர் ஒன்றா அதெல்லாம் சும்மா பேருக்கு எதையாவது வச்சுக்க வேண்டியதான். எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், தேவைப்பட்டால் அவங்க கார்ல் மார்க்ஸு, மாவோ யாரை வேணாலும் வச்சுப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப போயிடுச்சுன்னா கேப்டன் அமெரிக்கா, தோர் எல்லாரையும் வைப்பாங்க, அயன்மேன்லாம் வைப்பாங்க. இப்போ அந்த கரூரில் உள்ளே வர்றாரு, உள்ளே வரும்போதே 10 பேர் செத்துறான்னு நம்மளோட நியூஸ் வந்திருக்கு. அதான் உண்மையும் கூட. அதில் தான் நிறையா பேர் ஐயோ தண்ணி இல்லாமல் கஷ்டப்படான்னு அதையும் பார்க்குறாரு. தெரியாதா என்ன? திரும்ப அப்படியே படிக்கிறாரு, திடீர்னு பேசிகிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது, அது முன்னாடியே தெரியுமா தெரியாதா? மக்களுக்கு தெரியும்ல. டிவி பார்த்தாங்க, அவர் தான் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒருத்தர் தூக்கிட்டுலாம் போகிறாங்க. எல்லாமே மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா ஃபைல் பண்ண 186 பக்க அஃபர்டபிலிட்டியில் ஒரு பக்கத்தில் சொல்கிறாரு, 7:31க்கு விஜய் பேசி விட்டு கிளம்பி விட்டார். அவர் பேசி முடிக்கும் வரை அங்கே நடந்து கொண்டிருந்த அசம்பாவிதங்கள் எதுவுமே விஜய்க்கு தெரியாது. அவர் போன பிறகு தான் நாங்கள் தொலைபேசியில் அழைத்து நடந்த சம்பவத்தை விவரித்தோம் அப்படின்னாரு. அப்போ அந்த அஃபர்டபிலிட்டியில் ரொம்ப தெளிவாக அவர் 7:31 கிளம்பி போயிட்டாருன்னு சொல்கிறாரு. எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்ற டைமிங் இல்லை. ஆமாம். அப்போனா எவ்வளோ திருட்டுத்தனம். இல்லை, அதில் இன்னொரு விஷயம், அசம்பாவிதம் நடக்குதுன்னு ஆதவர்ஜுனா மேலே ஏறி சொல்கிறாரு. ஆமாம், ஒட்டுமொத்த லைவாக அன்னைக்கு பார்த்துட்டு தான் இருந்துச்சு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல வீடியோ இருக்குது, இன்னும் இருக்குல்ல, அவங்க சேனலில் இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்திலே போய் சொல்லியிருக்காரு ஆதவ். உச்சநீதிமன்றத்திலே போய் சொல்லியிருக்காரு. இப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான அரசியல் இவனுங்களது. ஒரே பார்த்துட்டு வாட்டர் பாட்டில் தூக்கி போறாரு, ஆம்புலன்ஸ் போலீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு, மைக்கெல்லாம் சொல்றாரு. எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? தெரியாதுன்னு சொல்லி போய் இப்போ நம்ம நினச்சதை விட மோசமான ஆளாக இவங்க எல்லாருமே இருக்காங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ உள்ள அந்த கேரவனுக்குள்ள டைரக்டர், ஹீரோயின் எல்லாமே இருந்தாங்களான்னு சொல்ல, அதெல்லாம் உண்மை தானே? கேமராலாம் இருந்துச்சா? அப்படி இருந்தாங்க இல்லைங்கிறதுலாம் வேற. ஒரு பெரிய அலிகேஷன் ஒரு பெரிய மீடியா வச்சுருக்கு, அதை உடைக்க வேண்டியது இவங்களோட கடமை. அட்லீஸ்ட் உடைக்க முடியலன்னா கேஸாவது போடணும், ஒரு அறிக்கையாவது வெளியிடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சமாவது இவங்க மேலே நம்பிக்கை வரும். எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கும்போது அப்போ அது உண்மைன்ற பட்சத்துக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. சமீப காலத்துக்கு முன்னாடி இதே நம்ம சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆணுச்சு, விஜய் அவர்கள் தான் பேசினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ இதெல்லாம் பிஜேபியோட கைபாவா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஏன் சிபிஐ நோக்கி போகிறாங்க? அதை வச்சு தான் சொன்னார். அவங்க வைக்கிற வாதம் என்னென்னா, நாங்கள்லாம் சிபிஐ கேட்கவே இல்லை, நாங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் எனி ஏஜென்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் கொடுத்தது சிபிஐ. சரி, எனி ஏஜென்சி தானே, சிபிஐயில் வேறு ஏஜென்சி கேளுங்கன்னா நம்ம அப்படி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆமாம். ஆனால் அவங்க வந்து சிபிஐயே வரவேற்கிறாங்க. ஆனால் அவங்க சிபிஐ கேட்கலை, கொடுத்தது அவங்க. ஆனால் அவங்க வரவேற்கிறாங்க. நியாயமாக இதை கொண்டாட வேண்டியது பிஜேபி அதிமுகவும். ஏன்னா சிபிஐ கேட்டது அவங்க தான், சம்மந்தம் இல்லாமல் அவங்க தான் கேட்டாங்க, அவங்க தான் கொண்டாடணும். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றி இது திமுகவுக்கு தோல்விங்கிறாங்க. எந்த விதத்தில் தோல்வி அப்படின்னா, அவங்க தோத்துட்டாங்க. தோக்கலடா, உங்களை கூட்டு போய் கோத்து விட்டுருக்காங்க. ஆதவ் உன்னை கூட்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டு வந்துட்டாப்புல. இனிமேல் அவர் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். சிபிஐக்கு மத்திய அரசு ஒன்றியத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது விஜய் A1ன்னு மாற்றுறதுக்கு? அதானே புசியை கொண்டு வந்திருக்காங்களா, நிர்மலகுமார் கொண்டு வந்திருக்காங்களா. என்னமோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் வந்து நம்ம உச்சபட்ச தீர்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது, தீர்ப்பை விமர்சிக்கலாம். அதே உச்சநீதிமன்றத்தில் தான் அந்த தீர்ப்புக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி யஷ்வந்தை விடுதலைன்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த நாடு முழுவதும் விமர்சிக்கலையா அந்த தீர்ப்பை? பில்கிஸ் பானு வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நம்ம இது பண்ணலையா?
தீர்ப்பை விமர்சிக்கலாம். இவங்க அதுதான் அவ்வளோதான் இது உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு இனிமேல் நீ பேசக்கூடாதுங்க லூஸ் பையில தீர்ப்பு விமர்சிக்கலாம், அது தப்பு கிடையாது. நீதிபதியை விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் மேலே சாயம் பேசக்கூடாது. அதை நீங்கள் இங்கே இருக்க நீதிபதி மேலே நீங்கள் அதை பண்ணிக்கிட்டீங்க, அதனால தான் நீங்கள் கைது பண்ணி உள்ளே போனீங்க. இவங்களுக்கு அரசியல் சொல்லித்தரதுக்கே நம்ம ஒரு பெரிய இதுவாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வடிவேலு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு சோன்ட்டு போவான்ல, அந்த மாதிரி நம்ம மூளையில் போங்கடாங்கிட்ட அப்படின்ட்டு நடந்து வெறியாகி போகிற மாதிரி ஆகுது நமக்கு. இல்லை, ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, சிபிஐ கொண்டு போனால் அது எத்தனை வருஷம் நடக்குன்னு தெரியும், அப்படியே தள்ளி போன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஆதவர்ஜனா பேசுகிறாரு. ஆனால் ஆதவர்ஜனா போய் சிபிஐக்கு கேட்குறாரு. இந்த வழக்கில் ஆதவர்ஜனா பேர் எஃப்ஐஆரில் வரல, நோட் பண்ணிங்களா? அவரை வந்து என்னை மட்டும் விட்டுருங்க, நான் சேஃப் ஜோன், என்ன விட்டுருங்க, மீதி எல்லாரையும் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் அவர் அங்கே போய் புஷ் பண்ணது, முக்கியமான தலைகளை சந்தித்தது, பேசுனது எல்லாமே அது நடந்துருச்சு. அவரை மட்டும் இப்போ விடுவிச்சிட்டாங்க, வெளியே வந்துட்டார். இப்போ A1 புசி இருக்கார். இப்போ கட்சிக்கு பிட்டுக்கு பொதுச் செயலாளருக்கு அடி போடுறது ஆதவர்ஜனா. ஆமாம், வித்தியாசமான ஒரு பொறுப்பு ஆதவர்ஜனா, டம்மி பொறுப்பு. என்னன்னா தேர்தல் பொதுச் செயலாளரா, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ன பண்ணுவார்? புதுசாக தான் கேள்விப்படுறேன். என்ன பண்ணுவார்? அது என்ன போஸ்டிங்? அது தேர்தல் வியூகம்லாம் வகுத்து கொடுப்பாரோ? அதுதான் ஜான் ஆரோக்கியசாமி. அதான் கேட்குறேன். அப்போ டம்மி இது. இப்போ டம்மியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இந்த பிளேயர்லாம் அவர் வந்து ஒரு வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு கிரியேட் பண்ணுறது. ஆதவர்ஜனா கட்சிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே அப்யூசஸ் அதிகமாகுது, அசிங்கமாக திட்டுறது, மாஃபிங் பண்ணுறது. யார் திட்டுறது? விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓ, விர்ச்சுவல் வாரியர்ஸ். நீங்கள் ட்விட்டர் போனீங்கன்னா அவங்க அவ்வளோ மோசமாக கேவலமாக திட்டுவானுங்க. அவங்களோட அரசியல் அறிவே அவ்வளோதான், உச்சபட்ச அரசியல் அறிவே அவ்வளோதான். நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நீ ஒழுங்கான்னு திரும்ப சொல்லுவானுங்க. டே லூசு பையிலே, நான் கேட்டீங்கன்னா பதில் என்ன? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அவனை பார்த்து நீ கேட்டியா? டே அவனை நான் கேட்டுக்கிறேன், அவன் விட்டுரு, இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சொல்லுன்னா, இல்லை நீ அவனை ஒன்றுன்னு நினைக்கிறேன், உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். சரி, யாருக்கு தான் பதில் சொல்லுவேன்? அந்த நிலை தான் அங்கே உருவாகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே கிளவராக ஹேண்டில் பண்ணுறது ஆதவ் டீம். இப்போ எனக்கு தெரிஞ்ச தாவேக்கால நான் கேட்டு தெரிஞ்சுட்ட வரைக்கும் என்னென்னா, ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி, ஒரு பக்கம் ஆதவர்ஜனா, இந்த பிட்வீன் கேப்பில் புசி ஆனந்த் அவர் ஒரு தனியாக ஒரு கேம் வராரு. இது எப்படி, இதெல்லாம் ஒரு விஜய் எப்படி ஏற்றுக்குவாரா, இல்லை கட்சியோட நீக்குவாரா, இல்லை எப்படி இந்த கட்சி வந்து சரியாக செயல்படுமா? விஜய்க்கு யாரையுமே நீக்கக்கூடிய அதிகாரம் எதுவுமே இல்லை. விஜய்க்கு அதெல்லாம் முதல்ல அவர் அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய மைண்டும் அவர் கெப்பாசிட்டியும் கிடையாது. ஏன், என்ன காரணம்? அவர் வந்து ஜானை முழுசாக நம்புறாரு, புசியை முழுசாக நம்புறாரு, ஆதவ் முழுசாக நம்புறாரு. இங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு எல்லாரும் ஒரு பாசிட்டிவ். இவங்க எல்லாரையும் முழுசாக நம்புறதோட ஒரு படி மேலே ஜெகதீஷ் மாமாவை நம்புறாரு. ஓ, எல்லாரும் அவர் மேலே நம்புறாரு. அவரோட ட்விட்டர்ல இருந்து அவருடைய அட்மினா வந்து எல்லாவுமா ஜெகதீஷ் தான் வேலை செய்கிறாரு. உண்மைதான், அது விஜய் சொல்லியிருக்காரு. லியோவோட ஆடியோ லான்ச்சில் ஜெகதீஷ் இங்கே வாங்க இந்த ட்வீட் போடுங்க, எனக்கு ட்வீட் போட தெரியாது, ஓப்பன் ஸ்டேஜில் பேசின ஒரு விஜய். கண்டிப்பாக. இப்போ எல்லாம் அந்த கேரவன்லேயும் ஜெகதீஷ் இருந்தார். இப்போ ஜெகதீஷ் வாட்டடுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். இல்லை, யார் அந்த ஜெகதீஷ்? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ வந்து கட்சியில் மாநில இணை பொறுப்பில் இருக்காரு. ஓ, அவர் மேனேஜராக இருந்தவர் முன்னாடி, இப்போ மாநில இணை பொறுப்பில் இருக்கார். இது ரூட்டு அந்த இது மூலிமா பல வேலைகள்லாம் செய்யக்கூடிய நபர் அவர். யார் முக்கியமோ இல்லையோ அவருக்கு ஜெகதீஷ் ரொம்ப முக்கியம். 2 பேரும் மாமான்னு தான் சொல்லி பேசிப்பாங்களாம். மாமான்னு தான் சொல்லுவாராம். அது என்ன மாதிரி மாமான்னு நமக்கு தெரில. அதெல்லாம் பேசுகிறது இவர் தான். நான் வந்து ஒரு பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர், நான் நினச்சா அவங்கள ஜெயலலிதா மாதிரி மோடி மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்க வைக்காமலே சிஎம் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு மண்டையை கழுவிருக்காரு. புசி வந்து ஃபீல்டு ஒர்க்கு ஒரு ஆள் வேணும், போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறது, பேப்பர் ஒர்க்குக்கு இது மாதிரி ஒரு ஆள் வேணும், ஆஃபீஸ் பாய் மாதிரி வேணும் கண்டிப்பாக. இங்கே இருக்க எல்லாருமே பான் வித் சில்வர் ஸ்பூன் தான். இறங்குனா வெயில் ஒத்துக்காது, அலைச்சல் ஒத்துக்காது, அந்த மாதிரி ஆளுங்க. சிடிஆருக்கு வந்து பல கட்சி நான் மாறி வந்திருக்கேன், எனக்கு அரசியலில் பழந்தின்னு கொட்டப்பட்டவன், நான் வரலாறு தெரியும், ஐடிவிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துப்பேன்னு அவர் ஒரு பாயிண்டோட வராரு. அருண்ராஜ் வந்து நான் உங்களுக்கு திடீர்னு ரைட்லாம் வந்துருச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு வராரு. உங்களுக்கு செலவுலாம் யார் பார்த்துக்கிறது, நான் தான் பார்த்துக்கணும்னு மாதவ் வராரு. அப்போ எல்லாருமே அவருக்கு முக்கியம். இப்போ இந்த 5 பேருக்குமே பொதுச் செயலாளர் ஆகணுன்ற வெறி, எப்படியாவது பொதுச் செயலாளர் ஆகணும். யார் முந்துறது? ஆதவ். ஏன்னா அவருக்கு தான் பணபலம் இருக்குது. ஆதவ் ட்விட்டரில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாத்தையும் ஏவி விடுறது, ஆதவ் புசியோட நெகட்டிவ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுறது அவர் தான். இப்போ டெல்லியில் போயிட்டு அடமானச்சோரையும் அவர் தான். எல்லா வேலையும் தெளிவாக பண்ணுறது அவர் தான். இப்போ இதில் எப்படி இப்போ விஜய்க்கு தலைவலியாக இருக்காதான்னு கேட்குறேன். அவருக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இன்றைக்கி வந்து இதை பேசணுன்னா பேசுவார், பொம்மை மாதிரி. இன்றைக்கி வந்து அதை செய்யுங்கன்னா செய்வார். இன்றைக்கி எலெக்ஷன் வேலையில் ஷூட்டிங் தான் அப்படின்னா ஷூட்டிங் போயிடலாம். சிந்திச்சு செயல்படக்கூடியவர்னா இந்நேரம் அந்த அரசியல் கட்சி வேறு மாற்றத்துக்கு போயிருக்கும். தலைமை கையில் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா வேறு இடத்துக்கு போயிருக்கும். இப்போ விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. அதில் ஒரு குற்றச்சாட்டு வந்து 200 மாவட்ட தலைவர்களை போட்டிருக்காரு புசி ஆனந்த் அப்படின்னு சொல்கிறார். செயலாளர். இது எப்படி ஏற்றுக்க முடியுமா? எப்படி
அது இந்த ஃபார்மெட் வந்து பாஜகவில் தான் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் 4-5 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க ஒரே கட்சியில். துணைத் தலைவர்களே இருக்காங்க 15-20 பேர். துணைத் தலைவர் எல்லா கட்சியிலுமே 4-5 பேர் இருப்பாங்க, அது வேற. ஆனால் தலைவர் செயலாளர் அப்படின்னா ஒரு அதிமுக, திமுக, விசிக மாதிரியான கட்சிகளில் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. செயலாளர்னா ஒரு ஆள், மாவட்ட தலைவர்னா ஒரு ஆள். மாவட்ட செயலாளர் அப்படின்னா அமைச்சருக்கு நிகரானது. அதிமுக திமுகவிலலாம் அமைச்சரே போனால் வாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் மரியாதையோடு போவாங்க. ஏன்னா இது நிரந்தரமான போஸ்ட்டு. ஆமாம், மாவட்ட செயலாளர் சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், அப்போ அப்படியான போஸ்ட்டுக்கு எவ்வளோ லட்சங்கள் இறைக்கப்படும். வா நீ ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ மாவட்டத்தை பிரிப்பாப்புல, சென்னைனா கிழக்கு ஒன்று, மேற்கு ஒன்று, தெற்கு ஒன்று, வடக்கு ஒன்று. இப்போ 3 சென்னை ஆயிடுச்சு. தென் சென்னை கிழக்கு, தென் சென்னை மேற்கு, தென் சென்னை வடக்கு, தென் சென்னை கிழக்குன்னு இவரை ரூட்டு பிரிச்சுக்கிறது. இப்படி எல்லா மாவட்டத்துலேயும் கிழக்கு மேற்கு வடக்குன்னு பிரித்து அத்தனை மாவட்ட செயலாளர் உட்கார வைக்கிறது. அது காசு தான் எல்லாம் தனியாக, அது ஒரு தனி செட்டப்பில். ஏற்கனவே பல சம்பவம் இதே மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேர்ட்ட பணம் கேட்டு தான் அவர் வந்து பதவி கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், விஜய்க்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். இல்லை விஜய்க்கு பங்கு போகுதா, இல்லை விஜய் தான் கேட்க சொன்னாரா? அதெல்லாம் தெரியும். தெரியாமல் அது பங்கு போகுதான்றலாம் நமக்கு தெரியல, ஆனால் தெரியும். அதெல்லாம் தெரியும். தெரியாமல் எப்படி இருக்கும்? அவ்வளோ கூட ஸ்ரீகாந்தா ஸ்ரீநாத்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவரெல்லாம் போய் டெய்லி சொல்லிட்டு இருக்காரு கட்சியை பற்றி என்ன நடக்குது எல்லாமே. அவர் அதை பற்றி கேர் பண்ணி அப்படி கேர் பண்ணால் போயிடுறாரு. இப்போ உண்மையிலே கட்சியை நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ளே கையில் வச்சுருக்கிற ஆளாக இருந்தால், ஒருவேளை சீமானாக இருந்தால் டக்குன்னு அவர் எப்படி ரியாக்ட் ஆகணும்? ஆமாம், இப்போ சீமான ஒரு அலிகேஷன் வருதுன்னா என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு பத்திரிகை கத்துவார். அவர் கத்துற டோனில் நம்ம அப்புறம் அதில் விமர்சனம்லாம் அப்புறம், ஆனால் ரியாக்ட் ஆவார்ல கண்டிப்பாக. அந்த ரியாக்ஷன் இன்னி வரைக்கும் விஜய்கிட்ட இருக்கானா? இல்லைல்ல. அவன் கட்சியில் இருக்க யாராவது ஒருத்தராது அப்படி ரியாக்ட் பண்ணுறான். இப்போ ஒன்று நம்ம ஒரு எம்எல்ஏ வச்சுப்போம், திமுக எம்எல்ஏ இல்லைனா முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவில் எம்எல்ஏ அப்படி வச்சுப்போம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நம்மளால் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அவங்க ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் பேஜ் போனால் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஆமாம், சீமானை மானிட்டர் பண்ண முடியும், அன்புமணி அவர்களை மானிட்டர் பண்ண முடியும், வேல்முருகன் அவர்களை மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பேஜில் டெய்லி ஏதோ ஒரு இடத்துல கம்பெனியில் இருப்பாங்க. இந்த தாவேக்காவில் மட்டும்தான் மாநில நிர்வாகிகளும் சரி, விஜயும் சரி, யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு எதையுமே மானிட்டர் பண்ண முடியாது. எல்லாமே தகவல். இவனுங்க வந்து நீ மக்கள் பக்கம் பேசலை, மக்கள் பக்கம் கிளிக்கலன்னு இது கிழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் டெபுட்டி சிஎம் வந்து சொல்கிறாங்க, டெபுட்டி சிஎம் ஒரு நாளைக்கு எத்தனை இடத்துக்கு போகிறாருன்னு அவரோட ட்விட்டர் பேஜ் எடுத்து பாடுறா. கால் தூசிக்கு நீ வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருக்க. நான் அவன் சப்போர்ட் பண்ணி பேசலை, சொல்கிறேன் நான். இல்லை உண்மைதான். அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமியே கம்பேர் பண்ணே. அவர் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு இந்த மழை வெள்ளத்தில் போய் எத்தனை இடத்துல போய் நிற்கிறாருன்னு பாரு. அவரோட ட்விட்டர் பேஜ் பாரு. காலையில் ஒன்று, மதியானம், சாயங்காலம் ஒன்று. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளே உட்காந்து? ஒரு அப்டேட்டே இல்லை, எல்லாமே தகவல், எல்லாம் தகவல். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல தாவேக்கால, எதுக்கு எஸ்சிஎஸ்சி வந்து சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு? அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கு. எஸ்சிசியை கழட்டி விட முடியாது, சேர்த்துக்கிறத தாண்டி கழட்டி விட முடியாது. அதனால டம்மியாக வச்சுருக்காங்க. ஓ, அப்படியே ஓரமாக இருக்கு. ஏற்கனவே ஃபேமிலி இல்லை, ஸோ இவங்களையும் விட்டுட்டா அசிங்கமாக இருக்கும். அதனால் மேடை வரைக்கும் ஏற்றி கொஞ்சம் அழகு பார்த்துக்கிற அவள் தான். மற்றபடி அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இல்லை அவருடைய ஆதங்கப்படுறாருல, இப்போ மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது ஆதங்கப்படுறாருல, தப்பாக நீ பையனை வழி நடத்துகிறாங்க அப்படிலாம் ஆதங்கப்படும் போது, இப்போ இந்த சம்பவத்திலோட போய் மிஸ் யூ டேடின்னு சொல்லி அழுதாராம். அதெல்லாம் உண்மை தானே? அப்படி தெரியல எனக்கு. அது நிறைய நம்ம தகவல் வந்துச்சுன்னா, உங்களுக்கு தகவலாக வந்துச்சா தகவல் தான், அப்போ அது 100% உண்மையாக தான் இருக்கும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தகவல் வந்துச்சுன்னா நம்ம உறுதின்னு எடுத்துக்கலாம். அவங்க சைடில் நம்ம விளக்கம் வராத வரைக்கும் நம்ம எதுனாலும் தகவல் உறுதி எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க கட்சியில் மட்டும்தான் மாநில நிர்வாகிகள் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மர்ம தேசமாக இருக்குது. இல்லை இப்படியே போனால் எப்படியா இருந்தாலும் மர்மமாக இருந்தாலும் பொது வழியில் வந்து தானே ஆகணும். இப்போ எலெக்ஷன் வரப்போனா பொது வழியில் வந்து தானே ஆகணும். சீமான் சொல்கிறாரு, ஓட்டு போடும்போது எப்படி நான் மிஷினை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுமான்னு. நம்ம வித்தியாசமாக கேட்போம். தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணுவீங்க? 234 தொகுதி உங்கள் வீட்டுக்கு வர வைப்பியா? நான் பால்கனியில் நிற்பேன், ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி வந்துட்டு என்ன பார்த்துட்டு போங்கன்னுவீங்களா? கேள்வி சரிதானே. வந்து தானே ஆகணும். வெயிலில் நின்று தானே ஆகணும், பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 4 தொகுதியை கவர் பண்ணால் மட்டும்தான் 234 தொகுதியை தேர்தல் ஆணையம் கொடுத்து அந்த 20 நாளில் கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக. இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. சீமான்லாம் வந்து வீட்டை விட்டு கிளம்புனாருன்னு வைங்க, சீமானோ இல்லை டெபுட்டி சிஎம்மோ இல்லை சிஎம்ஓ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அன்புமணி ராமதாஸோ கிளம்புறாங்க, வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க வீட்டை மறந்துடுவாங்க. ஓட்டு போட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கு போவாங்க, யாராக இருந்தாலும். அந்த கேன்வாசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்போ தெரியும் சார் வந்து எலைட் பரம்பரையா இல்லை வந்து மக்களோடு மக்களாக இருப்பவரான்னு தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிடும் நீ யார் என்ன ஏதுன்னு. நீ டப்பா டான்ஸ் ஆடும்ல, இல்லை நான் அலைய மாட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் பொதுக்கூட்டமாக பேசுவேன்னாலும் தெரிஞ்சிடும். அந்த அளவு கூட உழைப்பு போட மாட்டார் இவர், குறைந்தபட்ச உழைப்பு கூட போட மாட்டார், மாட்டிப்பார். அதனால இப்போயும் ஒரு நெரேட்டிவ்
மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு. எதுக்குன்னா எங்கேயும் போக மாட்டாரா? போக மாட்டேன், என் முகத்தை வச்சு ஊட்ட போடு, என் முகத்தை வச்சு ஊட்ட போடு. அவ்வளோ பெரிய, அதாவது திமுகக்கு எதிராக கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரே ஒரு ஆழம் பார்த்தாரு. மக்கள் நம்மளை தெரியுதா, எந்த மக்கள் நம்மளை வந்து நம்புறாங்க, ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆழம் பார்த்து தான் இறங்கினாரு. எதேச்சியாலாம் டக்குன்னு வரல. அப்படி இருக்கும்போது அவரே அவ்வளோ வந்து பயந்து இறங்கினாரு. ஆனால் இவர் எப்படி எந்த நம்பிக்கையில் இறங்குறாரு? ஜான் தான். அதாவது பாமகவில் எல்லா தேர்தலையுமே, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா தேர்தலையுமே ஏதோ 1-2 எம்எல்ஏக்களாவது உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. அடி வாங்கினாங்க, அப்புறம் நிறைய எம்எல்ஏக்கள் போனாங்க, அப்படி இப்படின்னு 1-2 எம்எல்ஏ ஜாதி ரீதியான ஓட்டுகள் வந்தது, அது ஓகே இருந்துச்சு. 2016 தரித்திரம் பிடிச்ச மாதிரி உள்ளே போனார். உங்களை நான் தனியாக நில்லுங்க, நான் கோத்து விட்டுறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்பி ஏமாற வச்சு பதவி பிரமாணம் பண்ணி 0. 2016 0. எப்பா தரித்திரம், நீ தயவு செய்து என்னை விட்டு போப்பான்னு கையெடுத்து கும்பிட்டு அமுச்சு விட்ட உடனே 2021 இப்போ நான் ஒரு 2-3 எம்எல்ஏ இருக்காங்க. அப்படி ராசியான ஆளு, ரொம்ப ராசியான ஆளு. 2016 to 2026 வந்துருச்சு. ஆமா, இப்போ அவர் 2021 இங்க இல்ல, இவரு பிஎம்கே வேலை செய்யல. இல்ல இப்ப இங்க விஜய்ட்ட வந்துட்டாரு. அவ்வளவு ராசியான ஆள் இல்ல, ரொம்ப ஜான் நம்பி தானே. ரொம்ப கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். பாத்துறலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா நிறைய விஷயம் பேசலாம். மிக்க நன்றியா, தொடர்ச்சியா சந்திப்போம். நிச்சயமா.